தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா காமன் ஆனோடு பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 சுவிட்ச் ப்ளஸ் 0 to 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஆஸ் டிஃபைன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7 செகண்ட் இருக்க 7 பின்ஸ் இன்புட்டாக அவுட்புட்டாக செட் பண்ணிட்டோம். SW அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு LED மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்ட்டு I = 0 I = 1 என்ன பண்ணியிருக்கோம், டம்மி வேரியபிள் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பின் மோட்லையும் பார்த்தீங்கன்னா நான் LEDஸையுமே இன்புட்டாக செட் பண்ணியிருப்பேன், அவுட்புட்டாக செட் பண்ணியிருப்பேன். SW மட்டும் இன்புட்டாக செட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அப்படின்னா வாய்டு லூப்பு இன்ட்டு H = டிஜிட்டல் ரீடு SW அப்படின்னு போடுங்க. அப்போ SW என்ன சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஹெச்சில் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இஃப் H = 1 அண்டு I = 1 ஓப்பன் பண்ண லிஸ்ட்டில் I = 0 எனக்கு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன். அப்போ என்னாகும், சுவிட்சு ஹெச்சுங்கிற வேல்யூ 1 ஆகும். இப்போ 1 இருந்தால் உள்ளே வரும், ஐங்கிற வேரியபிளாக 1 இருக்கும். நம்ம இன்ஷியலாக ஐங்கிற வேரியபிளாக 1 பண்ணோம். இப்போ உள்ளே வரும் I = 0 I = I+1. அப்போ ஐங்கிற வேரியபிள் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணோம். I = 1 அண்டு H = 0. அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா I > 0 I < 10. சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஆகும் 10 டைம்ஸ் வந்து நமக்கு லூப் ரொட்டேட் ஆகும். 10 இருக்க வரைக்கும் எனக்கு உள்ளே வரணும். அதே மாதிரி 0 அதிகமாக இருந்தால் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்படிங்கப்போ என்ன பண்ணுங்க, I = 1 அண்டு H = 0. ஏன்னா நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா எனக்கு உள்ளே வந்துட்டு எனக்கு LED ஆன் பண்ணுன்னு போட்டிருக்கேன். ஓகே, இந்த ரெக்கார்டிங் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா CC மோடில் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் போன வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே லோ பண்ணியிருப்பேன். ஓகே, G பின்னை மட்டும் ஹை பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ABCDEF எல்லா பின்னையுமே ஹை பண்ணியிருக்கேன். மற்ற Gங்கிற பின்னை லோ பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன், அந்த ஐங்கிற வேரியபிளை ஹை பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம இங்கே உள்ள லூப்புகளை என்ன பண்ணுவோம், I = 0 கொடுத்தோம்ல, இந்த வேரியபிளை நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே லோ பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பின்னை வந்து ஹை பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ தான் என்ன ஆகும், அடுத்த டைம் நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஐங்கிற வேரியபிள் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, ஐங்கிற வேரியபிள் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், I = 2 அண்டு H = 0 அப்படிங்கும்போது எனக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இதே நான் என்ன பண்ணிட்டேன் ஐங்கிற வேரியபிளை 1 பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கேன் I = 10. ஓகேவா, I = 9 இருந்தால் எனக்கு என்ன ஆகணும் 8ன்னு பிரிண்ட் ஆகும். I = 10 இருந்துச்சு அப்போ என்ன ஆகும், எனக்கு 9ன்னு பிரிண்ட் ஆகும். 9 பிரிண்ட் ஆகிட்டு எகைன் இந்த லூப் ஆக்டிவேஷன் நடந்துகிட்டு இருக்காது. 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு தான் நான் டாஸ்க்காக கொடுத்தேன். அந்த டாஸ்க்கை தான் அதில் போட்டிருக்கேன். ப்ரோக்ராம் என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனல் கொடுத்து கம்பைல் பண்ணுறேன். கம்பைலிங் ஆகிட்டு இருக்குது. கம்பைலிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம அதுக்கான சிமுலேஷன் ஃபைலை பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா டைம் கம்பைலிங் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். சிமுலேஷன் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஐசியை டபுள் கிளிக் பண்ணி ப்ரோக்ராம் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஃபைல் அப்லோட் பண்ணுறப்ப என்ன ஆச்சு, டாஸ்க் ஓகே இப்போ டாஸ்க் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகலாம். அதனால் என்ன பண்ணுறேன், வந்து நான் அதிகப்படுத்துகிறேன். 26ன்னு மாறி இருக்குது. நான் 26 டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ ப்ரோக்ராமை ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணால் என்ன ஆகும், எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் தானே ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நான் 0ன்னு பிரிண்ட் பண்ணுறதே என்ன ஆகும், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் தான் ஆகும். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் 1, அடுத்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுப்பேன் 2 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இதுக்கு மேலே இன்க்ரிமெண்ட் ஆகாது. இதை என்ன பண்ணிருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி குறைக்கிது அப்படிங்கிற பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.